27 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். அண்ணன் இருப்பார். அண்ணன் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். எனக்கும் அதுதான் பிரியம். அண்ணனுடைய வாயால் அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது மிக நல்லது. நானும் அது ஆர்வமாய் தான் இருந்தேன். அண்ணனுடைய ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களால கொஞ்சம் வந்து சேர முடியவில்லை. ஆனாலும் வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்து விடும். அல்லேலூயா. எது? தேவனுடைய வார்த்தை. ஆமென். அவருடைய வாக்குத்தத்தம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தை, அது ஜீவன் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வார்த்தையா இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையானது எங்கு அனுப்பப்படுகிறதோ அது போய் சேர்ந்து அந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் வீணாய் அது திரும்பி வராது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். என்னையும் உபயோகப்படுத்துவார். நெடுநாளாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உங்களையும் உபயோகப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதனால் என்னை திட்டாதீங்க, வெளியில் வந்து சைலண்ட்டாக திட்டிடுங்க. நீங்களும் ஒரு நாள் என்ன பண்ண முடியும்? இங்கே வரலாம். அதனால தான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வார்த்தையை எடுத்தேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் எடுத்தோம். என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, அதற்காக ஆவியின் அச்சாரத்தை தந்தவரும் அவரை. நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம தான் என்ன பண்ணிடுறோம்? நான் ஒன்றும் இல்லைன்னு உட்கார்ந்துருக்கிறோம். எந்த சபையிலும் கிடைக்காத வாய்ப்பு இந்த சபையிலே கிடைக்கும். அல்லேலூயா. யார் வேண்டாலும் வந்து என்ன பண்ணலாம்? ஆராதனை எடுக்கலாம், ஜெபம் எடுக்கலாம், இங்கே வந்து செய்தியை கூட கொடுக்கலாம். ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அச்சாரமாய் இருந்தார் என்றால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நாளினுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 27:3 கர்த்தர் என்னோடு பேசினார். நானும் உங்களோடு அதை பேச வந்திருக்கிறேன். என்னை மறைத்து ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா.
இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன். இதற்கு அப்படின்னா நீங்க என்ன திருப்பி கேள்வி கேட்பீங்க? எதற்கு? சரிங்களா? இயல்பாய் அந்த கேள்வி வந்துடும். இன்றைக்கு இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்ற வார்த்தையில் இதிலே அப்படின்னா என்ன கேள்வி வரும்? எதிலே வருதா? யாருக்காவது வருதா? கேட்குறீங்களா? வசனத்தை படிக்கும்போது இப்படியெல்லாம் கேள்வி உங்களுக்குள்ளேயே எழுப்புனீங்கன்னா எந்த வார்த்தையும் என்னது அர்த்தம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அப்போ தாவீது இந்த இடத்துல சொல்றாரு, இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்போ என் நம்பிக்கை என்ன? என் சூழ்நிலையில நான் யாரை நம்புகிறேன் என்பதை தாவீது இந்த இடத்துல மிக அழுத்தம் திருத்தமாக ஒரு வார்த்தையை சொல்றார். அப்ப இதிலே என்றால் எதிலே என்று நாம் பார்க்கும் பொழுது அது எதிலே என்றால் 1ஆம் வசனத்திலே இருக்கிறது. என்னவாய் இருக்கிறது? கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இதிலே நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப தாவீதை சுற்றிலும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை. தாவீது பல சங்கீதங்கள் எழுதினாலும் அது எல்லாமே அவர் எழுதினது ஒன்று வனாந்தரத்திலிருந்து எழுதுவார், இல்லை குகைகளிலே ஒளிந்து கொண்டு இருக்கும்போது எழுதுவார். அவரை எதிரிகள் துரத்தி கொண்டே இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையிலே அவர் மரணிக்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார்னு பார்க்குறோம். அவருடைய மரணம் ஒரு மகிமையான மரணமாக இருந்தாலும் அதற்கு வாலிப நாட்களிலே அவர் வாழ்ந்த பல நாட்களிலே அவர் சத்துருவுக்கு அஞ்சி ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். ஒரு வாழ்க்கையிலே ஒரு போராட்டம், நிந்தனை, பாவம் செய்ததினாலே அநேக நேரம் தண்டிக்கப்பட்டு அவருக்குள்ள பாடுகளும் உபத்திரவங்களும் இருந்த வேளையிலே அவர் இப்படிப்பட்ட சங்கீதங்களை எழுதி வைத்து நாம இப்படி வாசித்து அதை தியானிக்கும்படியாய் இது ஒரு பாடமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் நம்பிக்கை என்பது யார்னா, இந்த இடத்துல நாம வாசிக்கும் போது கர்த்தர் முதலாவது என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார். இரண்டாவது கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். மூன்றாவது அவர் என் ஜீவனின் பலனானவர். அல்லேலூயா. இன்னைக்கு வேர்ல்டு டாக்டர்ஸ் டே அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்படிதான் இல்லைங்களா? இன்றைக்கி டாக்டர்ஸ் டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இலவச மருத்துவ முகாம்லாம் வச்சுருக்கிறாங்க. 10 மணிக்கு வந்துடுங்க. அதற்கு முன்பாக ஒரு சகோதரி கேட்டாங்க, அண்ணா இது மாதிரி இருக்கா, இன்றைக்கி இருக்காண்ணா? ஆமாம்மா இருக்குமா. இல்லை, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க, அங்கே போகலான்னா. நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போங்க, இங்கே ஒரு விசேஷமான ஒரு முகாம் இருக்குதுன்னு சொன்னேன். ஏன் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய விசுவாசத்தை அசைத்து பார்ப்பதற்காக அல்ல, கர்த்தர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்தீங்கன்னா வர டாக்டர்ஸும் ஒரு விசுவாசிகளாக இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக இருப்பாங்க. ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா, ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் உடலில் என்ன பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் அவர்கள் கர்த்தர் ஆலோசனையின்படி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கம்மா. அதனால் இங்கே வாங்க, சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கையை காட்டலாம் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது என் ஜீவனின் பலன் யாரு? கர்த்தர். என்னுடைய ஞானமோ அல்ல, என்னுடைய படிப்போ அல்ல, என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளோ அல்ல. அதை நம்பி நான் ஓட முடியாது. ஒரு மனுஷனை நம்பி ஓட முடியாது, என் உறவினர்களை நம்பி ஓட முடியாது. தாவீதே ஓடி ஓடி சோர்ந்து போய் ஒரு நேரத்தில் உக்காந்துட்டாரு. அவர் சொல்லும் பொழுது இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ 3 காரியங்களிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அதுதான் பவுலும் பர்னபாவும் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஏசாயாவிலே இருக்கிற ஒரு வார்த்தையை 49:6 யாராவது வாசிங்க. ஏசாயா 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது.
நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்புமாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். ஹல்லேலூயா. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று வருகிற மேசியாவை குறித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை ஏசாயா இங்கு குறிப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என் ரட்சிப்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஜீவனின் பலன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதே வசனத்தை அந்தியோகியா பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அவர்கள் ஊழியம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 13:47 நீங்க வாசிக்கும் போது இதே வார்த்தையை சொல்லி அவர்கள் அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். வாசிங்க 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இப்படி செய்கிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு பவுலும் பர்னபாவும் அறிவிக்கிறார்கள். ஆனா இந்த சத்தியத்தை அங்க இருக்கிற யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? ஏன்னா மேசியா என்பவர் இனிமேல் தான் வர காத்திருக்கிறோம் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள், சரிங்களா, அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்களுக்கு எதிர்ப்பாய் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் புறப்பட்டு போய் புறஜாதியாருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். புறஜாதிகளுக்கும் இயேசுவே ரட்சகர் என்கிற அந்த சுவிசேஷம் வந்ததுனால தான் நாமெல்லாம் இன்னைக்கு வந்து சபைகளிலே உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கும் இந்த சுவிசேஷம் வந்திருக்கிறது. இயேசுவே ரட்சகர், அவரே என் வாழ்வின் பலனானவர், ஒளியானவர், அல்லேலூயா என்கிற இந்த சுவிசேஷம் வந்ததுனால நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஆலயத்திலே நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம தொடர்ந்து வாசிக்கும் போது 48ஆம் வசனத்துல அதே அப்போஸ்தலர் 13 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. அப்ப தாவீது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ஜீவனின் பலனானவர் என்று சொன்னார். இந்த காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக அனுப்பி அவர் என் வாழ்வின் பலனாய் மாறினதினாலே இன்றைக்கு நான் இங்க வந்து ரட்சிக்கப்பட்டவனாய் உட்கார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் வந்ததினால நான் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு சபையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறேன். இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கும் நாம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பலர் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்றாருன்னா அவருக்கு இருந்த சூழ்நிலைகள் நமக்கும் இன்றைக்கும் இருக்கிறது. சரிங்களா? நாமளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 55ஆம் சங்கீதத்தில் நாம வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை அந்த இடத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா அவர் அங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில வார்த்தைகளை அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. என்னன்னா இங்க 55 12 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமும் இருக்கிறோம். 12 15 வாசிங்க. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமானமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களில் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. 18ஆம் வசனம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். 20 21
20:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அப்ப இங்க ஒரு சூழ்நிலையை தாவீது விலக்கி சொல்றார். இதே சூழ்நிலை நமக்கும் இருக்கிறது. என்ன நடக்குது? அவ கூடையே இருந்து காலவாரி விடுற ஒரு கூட்டம் அவன் பின்னாடியே இருக்கு. அதற்கு பயந்து பயந்து அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். இங்க ஒரு யுத்தம் என்றால் ஒரு பெரிய படை வந்து அவனை என்ன பண்ணல, வந்து தாக்கவில்லை. ஒரு சில மனிதர்களால் அவனுக்கு சோதனை வருது. யாரால வருகிறதுன்னா, அவன் பெற்ற மகனே அப்சலோமே தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். அவனோடு கூட அகித்தோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரரும் இவர்கள் இருவருமாய் கூடிக்கொண்டு தாவீதுக்கு விரோதமாய் என்ன பண்றாங்க, அவனை அந்த ராஜாவினுடைய பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவனை இறக்கிட்டு அவனுடைய மகன் எங்க வரணும்னு விருப்பப்படுறாரு, அந்த ராஜாவின் இடத்துக்கு வந்து நான் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று அப்சலோம் விரும்புகிறார். அப்போ என்ன பண்றாரு? இப்போ நிறைய காரியங்கள்ல உலகத்துல நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு சில காரியங்கள்லாம் நடக்குது. அரசியல்ல என்னது, ஒரு சில காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும். என்னது, தகப்பனை இறக்கி விட்டு மகன் வர வேண்டும் என்று விரும்புகிற காரியம் அது ஒரு சில இடங்கள்ல இயல்பு. ரைட்டுங்களா? அப்போ இதே போல ஒரு சூழ்நிலை இங்கு தாவீதுக்கு வருகிறது. அப்ப மகனே என்ன பண்றான், அப்பாவுக்கு விரோதமாய் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனையை சொல்லி தாவீதை கவிழ்க்க வேண்டும் இருக்கிற சூழ்நிலையில இப்படியான ஒரு சூழ்நிலை அவனை சுற்றி நடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தைரியமாய் ஒரு விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையை சொல்றான். அல்லேலூயா. நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும், நம்மை சுற்றிலும் இருக்கும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் கூட நல்லா தான் சர்ச்சுக்கு வந்தான் ஒருத்தன், தேவாலயத்துக்கு என்ன பண்றான், நாங்கள் இன்பமாய் கூடி வந்தோம், ஆலயத்துக்கு போலான்னு சொன்ன உடனே சந்தோஷமாய் நான் அவனோடு கூட வந்தேன். வந்துட்டு பார்க்குறேன், அவன் தான் என்ன பண்ணிட்டான், ஹலோ என் காலை வாடுறான். கூடி சபைக்கு தான் வந்தோம், என்னடு சபையில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவனே என்ன பண்ணுறான், எனக்கு விரோதமாக எழும்புகிறான். இங்கே இல்லை, நான் அப்போ தாவீதின் காலத்தில் நடந்ததை சொல்கிறேன், நீங்கள் எதையாவது நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்கிறாரு 14ஆம் வசனம், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். ஆனால் என்ன நடந்தது, 21ஆம் வசனத்தில் அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். நல்லா பேசுகிறாங்க இல்லையா, நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் நல்லா பேசுகிறாங்க, நம்ம அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயமாக இருக்குது. என் கூட பக்கத்துலேருந்து நல்லா தான் பேசுகிறான், திரும்பி கொஞ்சம் தூரம் 4 அடி தள்ளி போன பிறகு என்ன பேசுகிறான், வேற ஏதோ பேசுகிறான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு எதிரடியாய் வந்தாலும் ஒரு காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நம்புகிற தேவனை விட்டு நாம் ஒரு நாளும் விலகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவ்வளோ சம்பவங்கள், இவ்வளோ உபத்திரவங்கள், பாடுகள் நிறைந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது சொல்றாரு. 2 வசனங்களில் நாம் பார்க்கும்போது 16ஆம் வசனம், நானோ, அல்லேலூயா, என்னது, நானோ, என்னை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு, சரிங்களா, என்ன சபைக்கு போய் என்ன பண்ணுறது, சரிங்களா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சபை என்பது என்ன, ஒரு உருவாகின இடம் இல்லை, உருவாக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. அங்கே வரவங்க எல்லாருமே வருவாங்க, எப்படி வேணாலும் வருவாங்க, சரிங்களா. குறை உள்ளவர்கள் வருவாங்க, நிறை உள்ளவர்கள் வருவாங்க. குறை உள்ளவர்களை பார்த்து எல்லாம் குறை உள்ளவர்களாகவே இருக்கிறாங்க சபையில், நான் ஏன் சபைக்கு போகணும் நீங்கள் கேட்டீங்கன்னா, அப்போ நம்ம யாருக்காக சபைக்கு வருகிறோம், யாருக்காக வரோம், ஏதாவது கொஞ்சம் அப்படி பேசுங்களேன், கர்த்தருக்காக வருகிறோம், சரிங்களா. அப்போ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாவீது பார்க்குறாரு. அந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு அவர் சொல்கிறார், விசுவாசமான வார்த்தையை நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என் எதிரிகள் என்ன வேணால் பண்ணட்டும், என் பக்கத்தில் இருக்கிறவன் என் காலை வாரி விடட்டும், என்ன வேணால் சொல்லட்டும்,
ஏளனமாய் பேசட்டும், சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் வரட்டும், கடன் பிரச்சனை இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும் சரீரத்தில், ஆனால் நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அப்ப என்ன சூழ்நிலைகள் எதிரடியா இருந்தாலும் நான் ஜெபிப்பதை விட மாட்டேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்போ இதை பார்த்து நாம் அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து வேதம் வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம் வந்து விடுகிறது. அந்த தடுமாற்றம் எனக்குள்ள வரக்கூடாது. ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருக்கணும். நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். 2வது வசனத்தில் 23ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது 27:3 அவர் சொல்றார். அதே தாவீது தான் இங்கே சொல்றார். அங்கே என்ன சொல்றார்? இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதிலே நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்ன தாவீது இங்கேயும் 55 இந்த 23 கடைசியில், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பி இருக்கணும். நான் சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் அதை ஓரம் தள்ளி வச்சுட்டு என்னுடைய ஒரே கவனம் நான் ஓட வேண்டிய பாதை கர்த்தரை நோக்கி ஓடுவதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் நம்பிக்கை கர்த்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு ராஜாவை குறித்து, நேரம் குறைவாக இருக்கனால ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கலாம். 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்து நாம் அபியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து இங்கே வாசிக்கலாம். அவரும் போருக்கு போகிறார். 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், நேரம் குறைவாக இருக்கிறதுனால. அங்கே 2 நாளாகவும் 13:10 வாசிங்க, பார்க்கலாம். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரனும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அப்படின்னா என்னன்னா, நாங்கள் கர்த்தரை விட்டு விலகவில்லை, கர்த்தர் தான் எங்கள் நம்பிக்கை, நாங்கள் சபைக்கு போவதை ஒரு நாளும் நிறுத்த மாட்டோம். அல்லேலூயா. கடைசியா இன்னொரு 12ஆம் வசனத்தில், இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. யார் இந்த அபியா என்று நாம பார்த்தோம்னா, தாவீதினுடைய குமாரன் சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம். சரிங்களா? அந்த ரெகோபெயாமினுடைய குமாரன் அபியா. இவன் யூதா தேசத்தை ஆளுகிறான். ஆனா என்ன நடந்தது? கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி இஸ்ரவேலிலே ராஜாவாய் வர வேண்டியவர்கள் தாவீதினுடைய சந்ததியிலிருந்து வர வேண்டும். ஆனா என்ன நடந்தது? சாலமோனுடைய அவன் வேலைக்காரனாய் இருந்த யெரொபெயாம் என்கிறவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படியாய் வந்து அதை பிடித்து அவன் ராஜாவா உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணிட்டான்? அங்கு இருந்த கர்த்தரை தள்ளிவிட்டு அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் என்ன பண்றான்? 7ஆம் வசனத்துல, பேலியாலின் மக்களாகிய வீணர் அவனோட கூடி. சரிங்களா? யாரு பேலியாலின் மக்கள்னா? யாரு? சாத்தானின் பிள்ளைகள், பாவம் செய்கிறவர்கள், இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? பாவம் செய்கிற அநேகரை சேர்த்து கொண்டு என்ன பண்றான்? அந்த இடத்துல கர்த்தரை உதாசீனப்படுத்தி கர்த்தரை புறம் தள்ளிவிட்டு இவனா ஒரு தெய்வத்தை உண்டாக்கி, ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி நிறுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? கர்த்தரை விட்டு இவனும் இவன் குடும்பமும் விலகினது இல்லாம இஸ்ரவேல் ஜனங்க மொத்த பேரையும் என்ன பண்ணிட்டான்? அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி தொழுது கொள்ளும்படியாய் கொண்டு போய் விட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு
பொல்லாப்பாய் தோன்றினது. கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் ஆரோனின் சந்ததியிலிருந்து தான் வரணும். அங்க துதித்து பாடுகிறவர்கள் லேவியர் கோத்திரத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து வந்தது. என்ன பண்ணிட்டான்? ஆரோனை சபையை விட்டு விலக்கி விட்டார்கள், லேவியரை விலக்கி விட்டார்கள். எல்லாரையும் தூக்கிட்டு இவன் என்ன பண்றான்? இவனுடைய மந்திரத்தை சொல்லும்படியாய், இவனுடைய விக்கிரக காரியங்களை செய்யும்படியாய் யெரொபெயாம் அங்க கொண்டு வரான். கர்த்தர் பார்க்கிறார். இவன் கேட்டா பரவாயில்ல, இவன் என்ன பண்ணிட்டான்? போற போக்கில் இஸ்ரவேல் ஜனங்க மொத்த பேரையும் அவர்களுக்கு கேடு உண்டாக்கி விட்டான். கர்த்தர் பார்த்தார், ஒரே வார்த்தை சொன்னார், உன் சந்ததியில் இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாய் கூட என்ன பண்ணாது, உயிரோடு இனிமேல் வைக்க மாட்டேன்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னார். கடைசியில் நடந்தது அதுதான். இப்போ என்ன நடக்கிறது இந்த இடத்துல? இங்கே யூதாவை யார் ஆளுகை செய்கிறார்? தாவீது, சாலமோனுக்கு அடுத்த ரெகோபெயாமுக்கு அடுத்த அந்த அபியா தேசத்தை ஆளுகிறான். இவன் எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தவனாய் இருந்தான். அதனால தான் அபியா சொல்றான் 10ஆம் வசனத்துல, எங்களுக்கோ கர்த்தரே தேவன். உங்களுக்கு யாரு? தூங்கிட்டீங்களா? கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து சொல்லுங்களேன், நமக்கு யாரு? கர்த்தரே தேவன். அதனால தான் துதித்து பாடினாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அல்லேலூயா. இது சொல்ல முடியுமா? விசுவாசம். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. அப்போ இதோ 12ஆம் வசனம், தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு இருக்கிறார். நடந்தது என்னன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிற இந்த அபியாவோடு 4 லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறாங்க. சாத்தானை நம்பி போன யெரொபெயாம் கூட 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப யார் ஜெயிப்பா? சத்துரு தான் ஜெயிப்பான். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் கைவிடவில்லை. இவன் சொன்ன இந்த வார்த்தை நிமித்தமாய், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை, தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய சேனாபதியாய் இருந்தா நம்ம வாழ்க்கையில நாம தோற்று போவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ அபியா தைரியமா அதை சொல்றான். 4 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு 8 லட்சம் பேர் இருக்கிற போர் வீரர்களோடு போர் செய்ய போகிறான். கர்த்தர் அபியாவோடு துணையா இருக்கிறார். என்ன நடந்தது அங்க 15ஆம் வசனத்துல வேகமா சொல்லி முடிக்கிற, யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். சத்ருவை தேவன் முறியடித்தார். யார் கர்த்தரை நம்பி போறாங்களோ, யார் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. வாசிக்கலாம் 18ஆம் வசனத்துல, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யாரு பிசாசை நம்பி போனாங்களோ அவர்கள் என்னவானாங்க? தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. நமக்கு கர்த்தரே தேவன். நாம கர்த்தரை சார்ந்து கொண்டு நடக்கும் பொழுது நாம எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஒரு நாளும் நாம தாழ்ந்து போக மாட்டோம். ஆமேன். நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற எனக்கோ என்னாலும் வெற்றி உண்டு. நான் சூழ்நிலையை பார்த்து மனுஷனை நம்பி உலகத்தை நம்பி ஓடுறேன். அநேக நேரங்களில் அதுதான் நடக்குது. அதனால என்ன நடக்குது? நாம தாழ்த்தப்படுகிறோம். ஏன் உயர்த்தப்படாம தாழ்ந்து கொண்டே போகிறோம்? உலகத்தை நம்பி நான் போறேன், ஆனா கர்த்தரை நம்பி, கர்த்தரே எங்கள் தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை என்று சொல்லி கர்த்தரை நம்பி நாம வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் நமக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்ன உண்டுங்க? நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப அபியா அந்த இடத்துல கர்த்தரை நம்பி வந்ததுனால அவன் யாவரையும் மேற்கொண்டான். அந்த இடத்துல கர்த்தர் யெரொபெயாமை முறியடித்து அவன் மரணித்து போனான். சரிங்களா? மறுபடியும் 27ஆம் சங்கீதத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல நாம இந்த வாக்கு தத்தமாய் வாசித்த அந்த வசனத்துக்கு நாம வருவோம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம்
பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு யுத்தம் வந்தாலும் சரிங்களா, ஒரு பாளையம் இறங்கினாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு விரோதமாக யுத்தம் வரப்போவது இல்லை. நாம் கத்தி எடுத்துக்கிட்டு தடி எடுத்துக்கிட்டு போய் யாருக்கிட்டையும் சண்டை போட போவது இல்லை. சரிங்களா, எபேசியர் 6:10-13 வரைக்கும் வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். யாராவது வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அப்ப நாம கடைசியா நாம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படணும். அல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக. அப்போ அந்த பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி. இங்க தாவீது சொல்றார், எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வந்தாலும் ஒரு பாளையம் இறங்கினாலும் 4 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் எனக்கு விரோதமாக வரப்போவது இல்லை. எனக்கு விரோதமாக யார் வருவான்? சத்துரு வருவான். ஒரு சின்ன வியாதியை உள்ளே கொண்டு வந்துட்டானா என்ன ஆயிடுறோம்? நாம் சோர்ந்து போயிடுறோம், விசுவாசத்தை விட்டுடுறோம். இது நம்பிக்கையாக சொல்லணும். கர்த்தரே என் தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை, தைரியமாக சொல்லணும். அப்போ சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவான் வாழ்க்கையில். இதுதான் எனக்கு விரோதமாய் வருகிற ஒரு யுத்தம். ஏன்னா மாம்சத்தோடும், அந்த வசனத்தை வாசிங்க, என்னது, இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, யுத்தம் கிடையாது. 4 லட்சம் 8 லட்சம் பேரோட எனக்கு யுத்தம் கிடையாது. யாரோட எனக்கு யுத்தம்? வாசிங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதுதான் நமக்கு வர போராட்டம். சரிங்களா? சத்துரு ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வது அவனுக்கு பிடிக்காது. நாம் ஜெபிப்பது அவனுக்கு பிடிக்காது. வேதம் வாசிப்பது பிடிக்காது. சபைக்கு வருவது பிடிக்காது தான். நான் கூட கிளம்பி வேகமாக வேண்டாம், ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏன்னா புதுசாக ஒரு சத்துரு கிளம்பி இருக்கிறான் காரைக்காலில். கேட்டை போட்டுருவான்னு பயந்துக்கிட்டு வந்தேன். கரெக்டாக கிட்ட வரும்போது, மதகடியை தாண்டி வரும்போது ரெட் லைட் தெரிஞ்சுது. வண்டியை சோத்திர ஆண்டவரேன்னு ஒரு விரட்டுனேன். ஏன்னா அங்கே போட்டுட்டாங்கன்னா இங்கே 5 மணிக்கு வந்து என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது, ஃபோன் வந்துடும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு வேகமாக தைரியமாக வந்துட்டேன். தலை மேலே வந்து கேட்டு இறங்கலை. அல்லேலூயா. இப்படி பாருங்கள், சின்ன 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 காரியங்கள் இது என்ன பண்ணிடுது? நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தடுமாற பண்ணி விடுகிறது, நம்மளை புரட்டி போட்டு விடுகிறது. இதிலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் தாவீது அவர் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த சத்துருவை பார்த்து பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? பயப்படவே கூடாது. கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கும்போது இந்த சூழ்நிலையை பார்த்து, சத்துருவை பார்த்து நான் பயப்படக்கூடாது. தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. இந்த எல்லா போராட்டத்தையும் வென்று ஜெயம் பெற்றவனாக நான் எழுந்து நிற்பேன். இப்போ நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் செபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சம், அவர் ஜீவனின் பலனானவர், அவர் என் ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. யாருக்கு நான் பயப்பட முடியும்? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே.
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினார், என் மேல் ஒரு யுத்தம் வந்தால் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன், இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் என் வெளிச்சம், என் ஜீவனின் பலன், அவர் என் ரட்சிப்பு. கர்த்தர் என் வெளிச்சம், அவர் என் ரட்சிப்பு, என் ஜீவனின் பலன். நிச்சயமாய் என்னை நடத்துவார். நான் நம்பி இருக்கிறவர் நிச்சயமாய் என்னை நடத்துவார். ஒன்றுக்கும் பயப்படாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடுங்க, அவரே நம்மை ஆதரித்து நடத்துவார். நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் நிந்தனைகள் வந்தாலும் ஆண்டவரே, எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், எதற்கும் நான் அஞ்சிட மாட்டேன். பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், ஜீவனுள்ள தேவன், நீர் எங்கள் தெய்வமாயிருக்கிறபடியினால எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன், எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே, கர்த்தரே என் வெளிச்சம், நீரே என் ரட்சிப்பு, என் ஜீவனின் பலன் நீரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துவதும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.